ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் தாமதம் பண்ணும்போது என் முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த உபவாச நாளுக்கு எத்தனை நாள் சிஸ்டர் வரணும், எத்தனை நாள் பிரதர் வரணும்? எவ்வளோ? ஒரு 3 மாசம் வந்தா போதுமா? ஒரு 4 மாசம் வாங்க, ஒரு 2 மாசம் வாங்க. நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது இந்த உபவாசத்துக்கு ஒரு 3 மாசம் வந்துருங்கம்மா சரியா போயிடும், 2 மாசம் வந்துருங்கம்மா சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே 2 மாசம் தானே வந்துடலாம், 3 மாசம் தானே வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை. அற்புதத்தை பெற வரைக்கும், அதிசயம் நடக்கிற வரைக்கும், கர்த்தர் என நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் என் முயற்சியை நான் விட போறதில்லை. அது வரைக்கும் நான் வருவேன். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். என் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா முயற்சிகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லு, அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? இன்றைக்கு அதே கேள்வியோட தான் யாரோ ஒரு சில வந்து, ஆண்டவரே எத்தனை நாள் நான் காத்திருக்கணும், எத்தனை நாள் இந்த எதிரி என் தலையின் மேல தலையை தூக்குவான், எத்தனை நாள் அவமானப்படுவேன், எத்தனை நாள் வெட்கப்படுவேன், நீ எழுப்ப மாட்டீரா, இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும், இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முயற்சியை தளர விடவே வேண்டாம். இரக்கம் செய்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் நான் உண்மை விட்டு விலகுவது இல்லை. ஆண்டவரே, நான் அப்படி மாற மாட்டேன், மாற மாட்டேன். ஜோமன் அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜோமன் அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கட்டும். கேளுங்க அப்பாட்ட, அப்பா நான் முயற்சி, எத்தனையோ பேர் விட்டுட்டாங்க, எத்தனையோ பேர் தூரம் ஓடிட்டாங்க, எத்தனையோ பேர் பாதி வழியில அப்படியே வேண்டான்னு விட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உங்களை உந்தி தள்ளுறதுக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. அந்த வார்த்தையை சொல்றதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஏசப்பா, அந்த மனுஷனை போல எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம்.